சின்ன கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள். அப்துல் கலாம் ஐயா ஃபோனில் பேசினார். இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விருது. அவரை பற்றின ஏவி மூலமாக நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ். சமையலை ஒரு கலையாக்கிய மனிதர், அந்த கலையை உலகமே பாராட்ட செய்த மனிதர் அவர்தான் நம் மாதம்பட்டி ரங்கராஜ். இளம் வயதிலேயே தந்தையின் வழிகாட்டுதலோடு சமையல் உலகில் கால் பதித்தார். சமையல் என்பது வயிற்றை நிறைப்பதற்கானது மட்டுமல்ல, இதயத்தை மகிழ்விப்பதற்கானது என்ற எண்ணத்தோடு பணியாற்றத் தொடங்கினார். ஆயிரக்கணக்கான மக்களின் சாப்பாட்டை சுவைமிகு விருந்தாக மாற்றியவர். இன்று திருமணம் என்றாலே நினைவுக்கு வரும் பெயர் மாதம்பட்டி கேட்டரிங். அவரது சமையல் சுவையை அறிந்தவர்கள் அந்த சுவையை மறக்க முடியாது என்று பெருமையாக சொல்வார்கள். அவர் பரிமாறியது உணவு மட்டுமல்ல, அன்பும் உழைப்பும் அர்ப்பணிப்பும். சமையல் உலகில் வெற்றி பெற்று மட்டுமல்லாமல் திரை உலகிலும் தனக்கென ஒரு அடையாளத்தை பெற்றார். மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் நாயகனாக களமிறங்கி தனது இயல்பான நடிப்பால் பாராட்டுக்களை பெற்றார். ஒரு பக்கம் சமையல், மற்றொரு பக்கம் சினிமா, இரண்டையும் சமநிலைப்படுத்தி வெற்றியை அடைந்தவர். சமையலை தொழிலாக அல்ல, சேவையாக கருதி வாழ்ந்தவர். சுவையில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்தில் கூட வெற்றியை கண்டவர். இன்று நம் அனைவரும் பெருமையுடன் சொல்வது தமிழகத்தின் அசத்தலான கேட்டரிங் லெஜண்ட், தனித்துவமான கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ். என் பக்கத்துல எந்த நெகட்டிவிட்டியும் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். எப்பவுமே பாசிட்டிவா இருப்பேன். என்ன ஆனாலும் சரி. ஒரு நாள் எழுந்தான் The Legend of Wedding Catering அவார்டு தான் வந்து நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் சார். அவார்டு வழங்குவதற்காக கல்யாண மாலை மோகன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். பட் ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறது. இது எப்படி இது ஆரம்பித்தது, இந்த அளவுக்கு வருமா நீங்களே வந்து இந்த யோசிச்சிங்களா? சார் கிட்ட இருந்து இந்த அவார்டு வாங்கின அந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. எனக்கு வந்து சார் வந்து அதாவது ஒரு கல்யாண மாலை அப்படிங்கிறது அதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணது அவர் தான். சின்ன வயசுலேருந்து அவரை டிவியில் பார்த்துருக்கோம். பட் அவர் கையால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு அவார்டு வாங்குறது வந்து உண்மையாலுமே கடவுளுக்கு நன்றி. எனக்கு அவங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன மாதிரி க்ரோ ஆகணும், பெருசாக லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார் பேக் சைடில் இருந்து. ஸோ அந்த மனசு எல்லாருக்கும் வராது. ஸோ இன்றைக்கி அவர் கையால் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா ஒரு டைம் என்னோடய சாப்பாடு அவரோட 58 பர்த்டேக்கு வந்து நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ சாப்பிட்டுட்டு டெல்லி போயிட்டு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஃபோனில் பேசினார். ஸோ அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த அவார்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது வந்து சாரோட அதான் கல்யாண மாலை மோகன் சார்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். சூப்பர் சார். அது நீங்கள் அந்த வைப்பு எனக்கே வந்து இங்கே வந்து வருது. நீங்கள் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஹானராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது இப்போ நல்லா அந்த ஆரம் எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஆமாம், நான் வந்து சேலமில் ஒரு கல்யாண மாலை ப்ரோக்ராம் நடந்துச்சு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே சார். அப்போ வந்து ஃபேமிலி பிஸ்னஸை வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சார் இன்வைட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமில் போய் நான் பேசினதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இருந்து அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ். நிறைய பேர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க.
அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னை ரீச் பண்ணாங்க, அவரே கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பிஸ்னஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பண்ணோம். எங்கள் கோயம்புத்தூர் விசிட் பண்ணாங்க, எல்லா பிஸ்னஸையும் வந்து ஒன் டே இருந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ க்ரோர்ஸ் வேணும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஈவெண்ட்டில் பேசுனது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு குடும்பம் தொழிலுங்கிறது வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை இன்னும் எடுத்துகிட்டு போகணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை விட்டுட்டு வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி பிஸ்னஸை இன்வால்வ் ஆகணும், அதை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொன்று வந்து இன்றைக்கி நான் இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா எல்லோரும் முன்னாடியும், அது வந்து எங்கள் அப்பா மாதம்பட்டி தங்கவேல். அவர் வந்து 15 வயசில் ஒரு வீட்டு வேலைக்கு சமையல் பண்ணுறதுக்கு சேர்த்து விட்டாங்க எங்கள் பாட்டி, ஒரு வறுமையின் காரணமாக. அங்கே சமையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 1983 ஒரு சின்ன கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் எங்களோட நிறுவனத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் அப்பா தான். அவர் கற்றுக்கிட்ட சமையல் அப்படிங்கிற கலை தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசப்படுது. கிட்டத்தட்ட 43 வருஷம் உழைப்பு இந்த கடைசி ஒரு 5 வருஷத்தில் தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து 43 இயர்ஸ் அவரோட உழைப்பு இருக்குது. ஒரு போதும் உன்னை நானும் இடமாட்டேன் தோத்து போக. சார், நீங்கள் நிறைய இளைஞர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களால் நிறைய அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்கீங்க. பட் ஏன் வந்து இவர் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? இவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நிறைய அவர் ஒரு இதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் சார் அவர் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அன்பு? நிறைய இளைஞர்களுக்கு அறிவுரை சொன்னேங்கிறது விஷயமே இல்லை. நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறது, அதில் எது பெஸ்ட்டு எடுத்துக்கிறாங்களோ அவங்க பிழைக்கிறதுக்கான வழி அது. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நான் கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறேன், அதுக்கான விருந்து இவர் தானே பண்ணுறாரு. என்ன கல்யாணம் நம்ம எப்படி வேணால் முடிச்சு கொடுத்துடலாம், ஆனால் 1000 பேருக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா இவரும் இவர் அப்பாவும் இல்லாத வேலை நடக்காது. ஸோ எப்போதுமே இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, என்னோட அடுத்த வேலையை அவர் எடுத்து பண்ணுறாரு. அதனால் அவர் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கிறாரோ அது மாதிரி 100 மடங்கு அவர் பெரிய ஆளாகணும். அவ்வளோதான் நம்மளோட வாழ்த்துக்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே. ரொம்ப சிம்பிள் அது. மனசில் நல்லது ஆசைப்பட்டால் நல்லது ஒண்டி தான் நடக்கும், மாற்றி ஆசைப்பட்டால் அது ஒண்டி தான் நடக்கும். நான் நல்லது ஒண்டி தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள், கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக வந்து நிற்பார், விருந்து கொடுக்குற இவர். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.